மே 16ஆம் தேதி தேர்தல்ல 100% ஓட்டு போடுங்கன்னு தேர்தல் ஆணையம் சொல்ல 100 நோட்டு கட்டுக்கூடிய நடமாட்டம் வழக்கத்தை விட அதிகமாவே இருக்குதான் சொல்லிக்கிட்டாங்க. தலைவா, மே மாசம் 13, 14, 15 முத்தான 3 நாட்கள் முழு வீச்சுல களத்துல இறங்குங்க. கொடுக்க வேண்டியதை கொடுத்தா கிடைக்க வேண்டியது கிடைச்சிரும்னு உத்தரவா பேசிக்கிட்டாங்க. சென்னையில பால் பாக்கெட்டு, பிரியாணி பொட்டலம், நியூஸ் பேப்பர்னு பல விதங்கள்ல 1000 ரூபாய் தாளு வீடு தேடி போய்கிட்டு இருக்குதாமா. அதுலயும் விஐபி தொகுதி அப்படின்னா சிறப்பு கவனிப்பான் சொல்லிக்கிட்டாங்க. சென்னையில இப்ப எல்லாம் கரண்ட் கட் ஆனதும் ஆட்டோ எப்போ வரும்னு வீட்டு வாசல்ல மக்கள் கூடி நிக்கிறாங்களாம். மொத்தமா டெலிவரி பண்ணிட்டு வண்டி போயிட்டே இருக்குதான் பேசிக்கிட்டாங்க. ஐயா, ஜாஃபர் கான் பேட்டை, சூலமேடு, அசோக் நகர்னு பல இடங்கள்ல கரண்ட் கட் ஆனதும் பாஜக கொடி கட்டின ஆட்டோக்கள் வந்துச்சான். ஆனா அதுல இருந்தவங்க வேற கட்சிக்கு ஓட்டு போட சொல்லி நோட்டை கொடுத்தாங்களா பேசிக்கிடுதாங்க. ஐயா, ஏற்கனவே 20 ஓட்டுக்கு ஒரு பொறுப்பாளர்னு இளைஞர்கள் இளம் பெண்கள் பாசறை வேலை செய்யறாங்களாம். அவங்க மூலியமா பணப்பட்டுவாடா நடக்குதுன்னு பாஜகவோட ஹெச் ராஜாவும் காங்கிரஸோட இளங்கோவனும் புகார் சொல்லியிருக்காங்களா பேசிக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் தெளிவா, சென்னையை தவிர மத்த இடங்கள்ல பூத் கமிட்டி செலவுக்குன்னு முதல் கட்டமா தலா 5000 ரூபாய் கொடுத்திருக்காங்களா. சில இடத்துல முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள் பட்டுவாடா நடத்திட்டு இருக்காங்களா சொல்லிக்கிட்டாங்க. 100 நாள் வேலை திட்டத்துல இருக்கிற மகளிரை குறி வச்சு மகளிர் அணி பொறுப்பாளர்கள் களத்துல குதிச்சிருக்காங்களாமா. அதுலயும் பஞ்சாயத்து தலைவர் கட்சிக்காரங்களா இருந்தா வேலை ஈஸியா முடியுதான் பேச்சா கிடக்குது. கிராமங்கள்ல அந்த கட்சி பொறுப்பாளரும் இந்த கட்சி பொறுப்பாளரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்களா சொந்தக்காரங்களா இருக்கிறதுனால இவங்க கொடுக்கறத அவங்களும் அவங்க கொடுக்கறத இவங்களும் கண்டுக்கிறதே இல்லையா சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, தேர்தல் ஆணையத்துக்கு பணப்பட்டுவாடா பத்தின தகவல் வந்ததும் மேலிடத்துல இருந்து அந்த பகுதியில இருக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு பறக்குதான். ஆனா அதிகாரிகளும் காவல்துறையும் லோக்கல் கவுன்சிலரு எம்எல்ஏக்களுக்கு சத்தமே இல்லாம தகவல் கொடுத்துறாங்களா பேசிக்கிடுதாங்க. ஐயா,